சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ். நானும் தமிழ். ஒரு தமிழ், நான் தமிழ். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 2:30. விஆர் மால் போயிட்டு ஜஸ்ட்டு தலைவருக்கு நாளைக்கு பர்த்டே, அதனால் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் போயிட்டுருக்கோம். எல்லாரும் வாழ்த்திருங்க. எல்லோரும் வாழ்த்திருங்க. எப்போ போடுவீங்க? இந்த வீடியோ வந்து சண்டே ஆர் மண்டே வந்துடும். போடுறேன். அப்போ பிலேட்டட் விஷஸ் போட்டுருங்க. நான் வரும்போது பாப்பாய்ஸ் அது பாப்பாய்ஸில் வந்து நாங்கள் வந்து சிக்கன் சாப்பிட்டோம். நாங்கள் இருந்தாலும் பசிக்குது. சூளைமேடு சைடு தான் அவங்க போகிறதுனால வந்து அங்கே வந்து தேவர் மெஸ் தானே போகிறோம். தேவர் மெஸ் போயிட்டு அந்த மீல்ஸை வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலி அவங்க ஈவினிங் வந்துட்டு 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் டிஃபன் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம டிஃபன் கவர் பண்ணாமல் இப்போ மீல்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். போயிட்டு அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு ஹைப்பாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்துட்டு எவனை கேட்டாலும் தேவர் மெஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போய் ஒரு ட்ரையாக போட்டு பார்ப்போம் தான் போகிறோம். சரி என் கூட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், ஃபுட்டை பொருள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே வந்து உட்காந்துட்டோம். தலைவாழை இலையை விரிச்சு போட்டாச்சு. பரங்கிக்காய் சரி வாழை இலையை விரிச்சு போட்டாச்சு. பரங்கிக்காய் கூட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க. இது இல்லையா, இது சவுப்பு கலரில் இருக்குங்க. ஒன்று பூசணிக்காய், பம்கின் கரெக்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து கோஸ் கூட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே தெரியும் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. பரங்கிக்காய் கூட்டு ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போது வெறும் பரங்கிக்காய் சாப்பிட்றது நல்லது உடம்புக்கு. மணி பார்த்தீங்கன்னா 2:45 ஆகுது. இன்னும் சாப்பிட வந்திருக்கோம். 2:45. காலையும் சாப்பிடல. இதை வரும்போது லைட்டாக பாப்பாய்ஸில் போயிட்டு சிக்கன் சாப்பிட்டீங்க. காலையில் சாப்பிட தான் சொன்னேன். பவுல் ஃபுல்லாக ரைஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் மட்டன் கிரேவி வாங்கியிருக்கோம். மட்டன் கிரேவி வாங்கியிருக்கோம். அவர் வந்து சிக்கன் 65 வாங்கியிருக்காரு. அந்த சிக்கன் கிரேவி வாங்கியிருக்காரு. மட்டன் கிரேவி வாங்கியிருக்கோம். 3 பீஸ் மட்டன் அண்ட் தென் ரைஸ் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா, 200 ரூபா போட்டிருக்காங்க. மட்டன் சாப்பாடு நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த கிரேவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப காரம்லாம் இல்லைங்க. செட்டான டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நான்வெஜ் மீல்ஸ். இந்த சாங்கை வந்து வடித்து பண்ணியிருக்காங்க. இந்த அரிசியை வந்து வடித்து எடுத்துருக்காங்க. சொல்லி என்னது சாப்பாடு வேறு சூடாக இருக்குது. வெயில் அடிக்குது. நாங்கள் பானிக்கில் வேறு உட்காரல. ஒரு மாதிரி வேர்க்குது. நீங்கள் சூடாக சாப்பிட பார்த்தீங்கன்னா வேர்த்தை கொட்டியே நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிட வரோம்னா ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்தீங்கன்னா சூடாக சாப்பிட்லாம். நாங்கள் வந்து 2-3 மணிக்கு வந்துருக்கிறோம். பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. 65 ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இருக்கு. அண்ணன் நீங்கள் இதை நக்க மறந்துட்டீங்க. மட்டன் கிரேவி எப்படின்னா இந்த ஊரில் கிடா விருந்து இருக்கும் இல்லையா, அப்போ செய்வாங்க பாருங்க. அது செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி தான் இருக்குது. கூட கொஞ்சம் பம்கின் எடுத்துப்போம். இவங்க வேறு ஒருத்தர் வெளியே ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சில ஒருத்தான ஒரு ஸ்பாட்டு, ரொம்ப நாளாக கவர் பண்ண ஆசைப்பட்ட ஒரு ஸ்பாட்டு. எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டாங்க. கடைசியாக வந்து இருக்கிறேன். ஏன்னா எங்களுடைய அவர் பேர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒருத்தர் இருக்கார், கடைக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுவேன். அவர் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டார் கேட்குறதுக்கு. என்னுடைய மட்டன் கூட சேர்த்து வச்சு ஒரு சாப்பாடு பைட் கறி நல்லா சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சிக்கன் மட்டன் கிரேவி கூட ரத்தப்பொருள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ரத்தப்பொருள் கொஞ்சம் கொடுங்க. கை தரல. லைட்டாக ரத்தப்பொருள் எடுத்துப்போம். ரத்தம் ஏன் பிளாக் கலர்? இது ப்ரௌன் கலரியா? இது ரத்தப்பொருள் லைட்டாக வச்சுக்கிட்டு காஞ்ச பச்சை மிளகா அந்த வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க.
தேங்காய் போடுறதுலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரே ஷாட்டில் போயிட்டு நான் இங்கேருந்து இப்படி நல்லாயிருக்கு. மட்டன் கிரேவி வந்து ரொம்ப காரம்லாம் இல்லாமல் ஹெவி மசாலா இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தவங்கள சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணிக்கோமா மக்களே. சிக்கன் கிரேவி ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் தான் இருக்குது. லைட்டாக ஊற்றிக்கிட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே பெப்பர்லாம் வந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஓகே, பாசம் ஆம்லேட்லாம் கொடுக்குறாரு. ட்ரை பண்ணுவோம் அதையும் சேர்த்து. ஆம்லேட் என்ன கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. சிக்கன் கிரேவி கூட ஆம்லேட் என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா? அம்மா குழந்தையா எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஆக்சுவலி இந்த ஹைவேஸில் போகும்போதெல்லாம் எங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் வச்சுங்களேன், கட்டியாக எப்படி சொல்லுவாங்கன்னா தொக்கு மாதிரி தராமல் தண்ணி டைப்பில் தருவாங்க. அது சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அது மாதிரி தான் இருக்குது. சிக்கன் கிரேவிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எந்த ஒரு மசாலாவும் அதிகமாக ஆட் பண்ணாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி பெப்பர்லாம் தூக்கி விட்டு தண்ணியாக தான் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு எனக்கு இதுக்கே. சரி, கூட ஒருத்தர் வந்தார், அவரோட ரிவ்யூ கேட்பேன் போடுறதுண்டு. அவன் சொல்ல போனான் வேடிக்கை பார்த்தல எப்படி ஃபீல் ஆகுது உனக்கு சொல்லு. வேடிக்கை பார்க்குறதுனா கஷ்டம். சொல்லு. நீங்கள் என்ன சிக்கன் இது? பெப்பர் சிக்கன் தானே? பெப்பர் சிக்கனுமே இருக்குது. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ரத்த பொரியல், ஆம்லேட். நாங்கள் வந்து அதிகமாக சொல்லலை, ஏன்னா வயிறு ஆல்ரெடி ஹெவி ஆகிடுச்சு. பெப்பர் சிக்கன் இது. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. வேறு எப்படி குக் ஆகிருக்குங்க? பூ மாதிரி இல்லை, உன் மாடுலேஷன் சரியில்லை. வேற மாதிரி இருக்கு. ஒரு நியூ ஐட்டம் என்ட்ரி. இது வந்து மீல்ஸில் இன்க்ளூட் ஆகும். உங்களுக்கு மட்டன் போட்டி கூட வரும். கிரேவி வித் மட்டன் போட்டி வரும். கிரேவியில் வந்து 3 பீஸ் மட்டன் வச்சு கொடுத்தாங்க, பெரிய பெரிய பீஸாக. வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இதான் வீடியோக்கு நான் மட்டன் காமிக்க அதான் மட்டன் காமிக்க நல்லா சுட சுட செஞ்சு கொண்டு வந்துருக்காங்க. ரைஸோட பேசஞ்சர் அடி அடிச்சிருவோமா? அதே சூளைமேட்டில் வந்து இந்த ஒரு ஸ்பாட் வந்து சரியான ட்ரெண்டிங் ஸ்பாட். இது வந்து நீங்கள் ஒரு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு போகலாம். நாங்கள் வெள்ளிக்கிழமை மணி வந்துடுவோம். ரசம் இருக்கா கேள்வி? ஒரு காம்போ வேறு தராங்க. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட். 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட். அது நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் மீல்ஸ் கவர் பண்ணணும் வந்தோம். நைட்டு வந்துடலாம். ரசம் கேயா மக்களை நான் ரசத்தோட முடிக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு. உங்களை எத்தனை பேருக்கு வந்துட்டு இந்த சிக்கனு மட்டன் கூடலாம் வந்துட்டு அப்பளம் சாப்பிட பிடிக்கும்? சரி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்பளம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்குமாயா? அங்கே மீல்ஸ் எல்லாத்துலேயும் பீஸோடு தராங்க. ஃபிஷ் மீல்ஸு, மட்டன் மீல்ஸு. அதனால் ரேட் அங்கே 150 100 அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, 8 பீசஸ். எவ்வளோ 20-25 இயர்ஸ் அவ்வளோதான். சரி மக்களே, ரசம் வந்து நம்ம மீட் பண்ணுறேன். மக்களே, அடுத்து நம்ம ரசம் வித் போட்டி ஒரு சரியான காம்போ கூட போக போகிறோம். அப்படியே சாப்பிட்டுடே அப்படியே வீடியோ முடிக்கிறோம். சாம்பார் ரசம்லாம் இருக்குது, சாம்பார் அது மாதிரிலாம் இருக்குது, ட்ரை பண்ணலாம் நம்ம. பட் வந்துட்டு
நான்வெஜ் சாப்பிட்டு வெஜ்ஜு கூட வந்து சண்டை போட வேணாமேன்ட்டு இதுக்கு வந்துட்டோம். ரசம் அப்பளம் ரசம் கூட ஆம்லேட் ஃபஸ்ட்டு. ரசம் அந்த பெப்பர் ரசம் ஆம்லேட், ரசம் அப்பளம், ரசம் பெப்பர் சிக்கன், ரசம் போட்டி, ரசம் மீன் குழம்பு, ரசம் பொரியல். ரசம் மீன் ஃப்ரையு, ரசத்துக்கு எதாவது சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் சரியான காம்போ தான். ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட் சாப்பிட்ருக்கோம். அதுவும் சிக்கன் பெப்பர் சிக்கன் ரசத்து கூட மெயினாக வந்து போட்டி கிட்ட போகிறோம். போட்டி கூட போகிறோம். போட்டி கிட்ட போகிறீங்க? போட்டி கூட போகிறேன். போட்டி கூட வெங்காயம் தான் நிறையா இருக்குது. போட்டி போட்டில் ஏற்றுங்க ப்ரோ, அந்த காரப்பக்கமாக வருது. ரசம் நல்ல புளிப்பாக இருக்குது, சரியான புளிப்பு. தக்காளி பழசா என்ன கடையை மூடி விட்டு போயிட போறீங்க போகிற பக்கம். சரி மக்களே, ரசம் நல்லா புளிப்பாக இருந்துச்சு, சாப்பிட திருப்தியாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு மீட் பண்ணுறேன் மக்களே. வெயில் போட்டு பழகுது மக்களே. ஃபைனலி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்த வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எப்படியா இருந்துச்சு? ஓகே தான். ஆமாம், நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஆக்சுவலி சூளை மேனால தேவர் மெஸ்ஸான்ற மாதிரிலாம் சொன்னாங்க, ஹைக் கொடுத்தாங்க எங்கள்கிட்ட. அது எப்படின்னா இப்போ ஒரு ஏரியாலையும் ஒரு இந்த பேச்சுலர்ஸுக்கு இந்த வேலைக்கு போகிறவங்களுக்குன்னு ஒரு மதியம் ஸ்பாட் ஒன்று இருக்கும்ல லஞ்சுக்குன்னு. ஆமாம், அந்த மாதிரி இந்த சூளைமேடா இது என்ன ஏரியா வரும்? சூளைமேட்டில் தான் வருது. இது சூளைமேட்டில் இந்த ஒரு ஸ்பாட்டு. நம்ம இப்போ நான் பல்லாவரத்துலேருந்து இந்த ஒரு மீல் சாப்பிட்றதுக்காக தேடி வந்து சாப்பிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆல்ரெடி நம்ம வந்து இதே ஏரியாவில் இந்த துளசி மெஸ்ஸை கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னா நான் லிங்க் தரேன். ஆமாம், அப்படி தான் போகணும் நம்ம. சரி, லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு டீசெண்டான சாப்பாடு தான், ஓவர் ஹைப்லாம் கிடையாது. வந்தால் இந்த சைடு இருந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். பட் இதுக்காகலாம் கிளம்பி வரணும்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் வந்து மட்டன் மீல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். மட்டன் மீல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டி ஒன்று கொடுப்பாங்க. 3 பீஸ் மட்டனோட போட்டு கிரேவி ஒன்று வரும், ஒரு கப்பில் கிரேவி வரும். அதில் ப்ரைஸ் வந்து 200. ஒரே நிமிஷம் காரை திருப்பிக்கிட்டோம். சரி, வந்து ஒரு அப்புறமேட்டு வேறு என்ன வாங்கியிருந்தோம் நம்ம? பெப்பர் சிக்கன் ஒன்று, பெப்பர் சிக்கன் ஒன்று, ரத்த பொரியல் ஒன்று வாங்கியிருந்தோம், ஆம்லேட் வாங்கியிருந்தோம். ஆம்லேட் வந்து ஓவர் ஆயிலியாக இருந்துச்சு. ரத்த பொரியல் வந்துட்டு சிக்கனுமே வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவ்வளோ காரம் இல்லை. ரொம்ப சும்மா எப்படின்னா கல் இருக்குல்லையா, தோசை கல்லில் போட்டு சிக்கனு வெங்காயத்தை போட்டுவிட்டு லைட்டாக மேலே பெப்பரை தூவி விட்டு ஒரு 2 கொத்தி கொடுத்துட்டாங்க. அது வந்து பெப்பர் சிக்கன். அந்த ரத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஆல்ரெடி நிறையா ரத்தம் வந்து ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருக்காது. நல்லா இல்லை என்ன கேட்டால். வந்து சூப்பராக பண்ணலாம். தேங்காய் பூ போட்டு மாதிரி அந்த ஒரு ரொம்ப பிளெண்ட் ஒன்றுமே இல்லை, அதில் ஃப்ளேவரும் இல்லை, ஒன்றுமே இல்லை, மாதிரி மந்தமாக இருந்துச்சு. நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ரத்த பொரியல் பிடிக்கல. போட்டியுமே வந்துட்டு அந்த போட்டியோட ஸ்மெல் அடிக்கல. பட் வெங்காயம் ஹெவியாக போட்டு ஒரு 4-5 பீஸாக உள்ளே இருந்துச்சு. ஓகே ஃபைன். எவ்வளோ மொத்தம் ஆச்சு? 560 ரூபா மொத்த பில்லு எங்களுக்கு. அதுக்கு வந்து நாங்கள் எங்கேயா ஒர்த்து இல்லை, அந்த ரேட்டுக்கு ஒர்த்து இல்லை. எங்கேயாவது போயிருந்தோன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மீல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே மக்களே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் ட்ராவல் vlogs சூடாக என்ன இருக்குது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.